சரி, அப்ப நம்ம என்ன கேள்வி கேட்டுக்கொண்டு இருந்தது? என்ன கேள்வி பார்த்து கொண்டு இருந்தது? இது சர்க்கரைட்ல மோல்ட்ரோஸ், சுக்ரோஸ், இலக்ட்ரோஸ் இருக்கிற அதுல மோல்ட்ரோஸ், சுக்ரோஸ் எல்லாம் எங்க காணப்படுற? தாவரத்துல காணப்படுற. அது எப்படி காணப்படும், எங்க காணப்படும் சொல்லி அந்த டைம் பார்க்கலும். ஆனால் காணப்படாத வெள்ளம் என்றால் யாருன்னு தெரிஞ்சுக்கணும் எக்ஸாமுக்கு. இலக்ட்ரோஸ். அப்ப இலக்ட்ரோஸ் எங்க காணப்படுற வெள்ளம் என்றால் எங்க காணப்படுற வெள்ளம்? எங்க? பால்ல காணப்படுறது. சரி, அப்ப பால்ல காணப்படுற வெள்ளம் எது? லெக்டோஸ். அப்ப அது எங்க இல்ல? தாவரம். தாவரத்துல இல்லைன்னு சொல்லி தெரியும். ரைட். இப்ப உங்களுக்கு அதுதான் பாருங்க, அதை வச்சுதான் ஒரு பேரெல்லாம் போட்டது. இந்த லெக்டோஸ் என்ற பேர்ல வந்தது. பால் ஒன்று இருச்சு, ஒரு பிராண்ட் ஒன்று, என்ன லெக்டோஜன் என்று சொல்ற தெரியுமா? லெக்டோஜன் குடிக்கிறேன்னு சொல்ற மில்க், லெக்டோஜன் பவுடர் என்ன. அப்ப அதுல இருந்தா இந்த பேரு வந்தது. அப்ப லெக்ட்ரோஸ் சொல்றது என்ன, எங்க காணப்படும்? பால்ல காணப்படும். அப்ப எதுல காணப்படாது? தாவரத்துல காணப்படாத பாயிண்ட் தெரியணும். அப்ப இப்ப 2 பாயிண்ட் எக்ஸாமே தெரியணும். ஒன்று பல வெள்ளம் என்றால் அது ஃப்ரக்டோஸ் எழுதிக்கோங்க. அடுத்து தாவரத்தில் காணப்படாத வெள்ளம் இலக்ட்ரோஸ். இது ரெண்டும் தெரியும். சரியா? சரியா? யாரு சரி என்ன சொல்லுங்க, ஸ்கூல்ல படிச்சுக்கோம். கவிக்கு என்ன சாம்பாடு? நான் இப்ப பாடத்துல படிக்கத்தான் போறது. அப்போ கவிக்கு என்ன சாம்பாடு? கதி சமன் தூரத்தின் கீழ் நேரம். தூரத்தின் கீழ் நேரம். வேகம் சமன் இடப்பெயர்ச்சியின் கீழ் வேகம் நேரம். சமன் இடப்பெயர்ச்சியின் கீழ் நேரம். என்ன சொல்லுங்க, நாங்க ஏற்கனவே படிச்சு தூரம் என்ன கணியம்? எண்ணிக்கணியம். தூரம் என்ன கணியம்? எண்ணிக்கணியம். எண்ணிக்கணியம். இடப்பெயர்ச்சி என்ன கணியம்? திசை எழுதினேன். பாவிக்கணியம். ரைட். இப்ப இதுலதான் நம்மளோட அடுத்த கேள்வி கேட்கிற டெஸ்ட் டேர்ம்ல என்ன கேள்வி? ரைட், என்ன கேள்வின்னு பார்ப்போம். நாங்க ஏற்கனவே ஒரு அட்டவணை ஒன்று எழுதினா இல்லையா இந்த பாடம் தொடங்க சொல்ல? எண்ணிக்கணியம் காவிக்கணியம் சொல்லி 2 சைடா பிரிச்சு எழுதினே. எழுதினா இல்லையோ? எழுதின. அதுல தூரம் எண்ணிக்கணியம் சைட்லயும் காவிக்கணியம் சைட்ல இடப்பெயர்ச்சி என்று எழுதினோ இல்லையோ? எழுதின. எழுதினே. ரைட். அதுல அவங்க 2 பேரையுமோ மட்டுமோ எழுதிக்கிறோம், மத்தாக்களையும் எழுதிக்கிறோம். நாங்க மற்றகளையும் எழுதிக்கிறோம். சரி, எப்படியே மத்தாக்கள் வந்தது பாருங்க. பதிசம தூரத்தின் நேரம். தூரம் என்ன கணியம்? எப்படி ஞாபகம் வைக்க போறது? தூரம் என்ன கணியம்? அது பாடமாயிக்கணும், எண்ணிக்கணியம். ஆகவே தூரம் எதோட சம்மந்தப்படுது? கதியோடு. ஆகவே கதியும் என்ன கணியமாயிக்கணும்? எண்ணிக்கணியம். அப்படித்தான் கதிய எங்க போட்டு எங்க கொண்டு வந்து போட்டிருக்கிற? எண்ணிக்கணியத்துல சைட்ல. அதே போல இடப்பெயர்ச்சி என்ன கணியம்? காவிக்கணியம். காவிக்கணியம். அப்ப இந்த சமன்பாட்டுல இடப்பெயர்ச்சி சம்பந்தப்பட்டது எதோட? வேகத்தோடு. இதோட வேகத்தோட. அப்ப வேகம் என்ன கணியமாயிக்கணும்? இடப்பெயர்ச்சி காவிக்கணியம் என்றால் அந்த காவிக்கணியம் சம்பந்தப்பட்டது வந்து வேகம் என்றதோட. அப்ப வேகம் என்ன கணியமாயிக்கணும்? காவிக்கணியமாயிக்கணும். சரியா? இப்படித்தான் கண்டுபிடிக்கிறது. அப்ப உங்களுக்கு எக்ஸாம்ல கேட்பான், பின்வருவனவற்றுள் காவிக்கணியங்களை குறிப்பது எது? அப்ப கட்டாயம் காவிக்கணியத்தால் லிஸ்ட்ல தாறு வரையிலும் இடப்பெயர்ச்சி, வேகம்,
அடுத்தது யார் என்றால் ஆர்முடுதல் அமர்முடல் எண்ணிக்கணியமா ஆவிக்கணியமா? காவிகணியம். ஏனென்றால் ஆர்முடுதல் அர்த்தம் என்ன தெரியுமா? வேகம் கூடுதல். வேகம் அதிகரித்தலை பேருதான் என்ன? ஆர்முடுகள். வேகம் குறையிறதை பேருதான் என்ன? அமர்மூடு. அமர்முடுகள். அப்ப என்ன சொல்லுங்க, நேரடியா ஆர்முடுகள் அமர்முடுகள் எதோட சம்பந்தப்படுது? கதியோடையா வேகத்தோடையா? வேகத்தோடு. வேகத்தோட. நான் கதி என்ன சொன்னா இல்ல, நான் என்ன சொன்னேன்? வேகம் கூட்டுற வேகம் குறையிறனா சொன்னது. ஆகவே ஆர்முடுகள் அமர்முடுகள் ரெண்டுமே வேகத்தோட சம்பந்தப்படுது. வேகம் என்ன கணியம் என்று தெரியும்? காவிகணியம். காவிக்கணியம். ஆகவே வேகம் காவிக்கணியம் என்றால் ஆர்முடுகள் அமர்முடுகளும் என்ன கணியமா இருக்கணும்? காவிகணியம். வேகத்தோடு தானே சம்பந்தப்படுது. வேகத்தோடு தானே சம்பந்தப்படுது. வேகம் கூடினால் ஆர்மூடுகள். ஆர்மூடல் என்று சொல்றது வேகம் கூட்டுறது, அமர்மூடல் என்று சொல்றது வேகம் குறைகிறது. ஆகவே வேகத்தோடு தானே சம்பந்தப்படுது. ஆகவே இவர் எந்த லிஸ்ட் கீழ வரும்? காவிக்கணியங்களோட லிஸ்டே கீழ தான் யார் வரும்? ஆர்மூடுகள் அமர்மூடுகள் வரும். சரியா? இவ்வளவு பேரையுமா எழுதிக்கிறோம் நாங்க? இவ்வளவு பேருமா எழுதிக்கிற அட்டவணையில நோட்ஸ்ல? ஓம். ரைட். நான் இன்னொரு ஆளையும் சொல்ல போறேன். எட்டுக்கான் டெஸ்டமே தேவை. எத்தனை பேர் 4ஆம் பாடம் படிச்சுட்டு ஸ்கூல்ல? விஷய பாடம் படிக்கல. விஷய பாடம் படிச்சா விஷயக்கு சமன்பாடு நீங்க படிச்சிருக்கும் ஏற்கனவே. எஃப் சமன் என்ன படிக்கல? அப்படி உண்டு. எஃப் சமன் படிச்சாக்கள் சொல்லுங்க. நியூட்டன் இரண்டாம் விதியிலிருந்து ஒரு சமன்பாடு ஒன்று எடுக்கிற விஷய காணத்துக்கு என்ன சமன்பாடு? எஃப் சமன் எம் ஏ. குட். எஃப் சமன் எம் ஏ என்ற சமன்பாட்டுல காணலும். எஃப் குறிக்கிறது விஷய, எம் குறிக்கிறது திணிவு, ஏ குறிக்கிறது என்ற ஆர்முடுகளை. இப்ப இதை வச்சு செல்லுங்க பார்க்கும். விஷய என்ன கணியமன்? எண்ணிக்கணியமா ஆவிக்கணியமா? காவிகணியம். ஏன்? ஆர்மூடுகளோட சம்பந்தப்படுதல. சமன்பாட்டை பார்த்தாலே விளங்குற ஆர்மூடுகளோட சம்பந்தப்படுது. ஆகவே விஷயம் என்ன கணியமாயிக்கணும்? காவிக்கணியம். அப்ப காவிக்கணியத்தை கீழே எழுதிக்கோங்க. அடுத்தது விஷய். படிக்கிறதான இது. இப்போ எழுதிக்கோங்க. காவிக்கணியத்துல அந்த அட்டவணை கீழே லிஸ்ட்ல எது விஷயண்டும் எழுதிக்கோங்க. விஷயத்தையும் எழுதிக்கோங்க. சரியா? ரைட். அப்ப இத கேள்வியா கேட்பார். சரியா? அப்ப இன்னும் இந்த இந்த இவ்வளவு கேள்வியும் சரியா கட்டாயம் வரக்கூடிய கேள்விகள். சரியா? இதுல 1-2 சரி எப்படியுமே வரும். ஒன்று மிஸ் ஆயினா இன்னொன்று சரி வரும். சரி, இப்ப நாங்க தூரம் படிச்சுட்டோம், இடப்பெயர்ச்சி படிச்சுட்டோம். சரியா? அதே போல் உங்களுக்கு நான் சொல்லி தந்தா இல்லையா, ஒரு வாகனத்துல கதி 20 ms-1 இது அர்த்தம் என்ன சொல்லி தந்தது? ஒரு செகண்ட்ல அந்த வாகனம் 20 மீட்டர் போகுது. 20 மீட்டர் தூரம் போகுது. இதான் இது அர்த்தம். அப்ப 20 ms-1 கதி என்று சொன்னாலும் இதா அர்த்தம். 20 ms-1 வேகம் என்று சொன்னாலும் கிட்டத்தட்ட ஒரே அர்த்தம் தான். கதி என்றா நீங்க என்ன சொல்ல போற? ஒரு செகண்ட்ல போற தூரம் 20 மீட்டர் சொல்ல போற. வேகம் 20 ms-1 என்ன சொல்ல போற? ஒரு செகண்ட்ல போற இடப்பெயர்ச்சி 20 மீட்டர் என்று சொல்ல போற. மத்தபடி வேற வித்தியாசம் உண்டு இல்ல. ரைட்? அப்ப கடைசியா நாங்க நோட்ஸ்ல என்ன எழுதி வச்சுக்கிறோம் சொல்லுங்க. நான் கொஞ்சம் என்ன எழுதிக்கிறேன்? லாஸ்ட் நோட்ஸ் வாசிங்க. கிளாஸ்ல எதுல முடிச்சு?
ஆ சொல்லுங்க. நோட்ஸ் லாஸ்டா என்ன எழுதிக்கிறேன்? இடப்பெயர்ச்சிக்கு திசை குறிக்கப்பட வேண்டும் என்று எழுதி. ரைட், ஓகே, அதுதானே எழுதினது. அப்ப ஹெடிங் போடுங்க. ஹெடிங் போடுங்க கதி கமா வேகம். ஹெடிங் போடுங்க கதி கமா வேகம். கதி கமா வேகம். கதி கமா வேகம். கீழே நோட்ஸ் எழுதுங்க. கீழே நோட்ஸ் எழுதுங்க. ரைட். நோட்ஸ் எழுதுங்க. கதி என்பது கதி என்பது ஒரு செகண்டில் என்ன செல்லும் தூரம் ஆகும். ஒரு செகண்டில் செல்லும் தூரம் ஆகும். வேகம் என்பது அப்ப என்ன? வேகம் என்பது இன்னொரு மாற்றம். ஒரு செகண்டில் செல்லும் என்ன வேகம் சம்பந்தப்படும் எதோடு? இடப்பெயர்ச்சி. இடப்பெயர்ச்சி. அப்ப ஒரு செகண்டில் செல்லும் இடப்பெயர்ச்சி ஆகும். ஒரு செகண்டில் செல்லும் இடப்பெயர்ச்சி ஆகும். 2 பாயிண்ட்ஸ் எழுதிட்டா? ஓம் சார். சரி, மூணாவது பாயிண்ட்ஸ்ல கதிசமன். கதிய காரணத்துக்கான சமன்பாடு என்னண்டா கதிசமன் தூரத்தின் கீழ் நேரம். அப்ப நீங்க என்ன செய்யுங்கன்றா கிட்ட கிட்டால 2 பாக்ஸ் இப்படி எழுதி கதி சமன் தூரத்தின் கீழ் நேரம். கிட்ட அடுத்த பாக்ஸ் வேகம் சமன் என்ன இடப்பெயர்ச்சியின் கீழ் நேரம். இடப்பெயர்ச்சியின் கீழ் நேரம். 2 டைம் அலகுகளை பார்த்தா தூரத்துக்கு மீட்டர், நேரத்துக்கு செகண்ட். அதே போல இடப்பெயர்ச்சிக்கு மீட்டர், நேரத்துக்கு செகண்ட். அப்ப ரெண்டுக்குமே மேல மீட்டர் கீழே செகண்ட். இவருக்கு மேல மீட்டர் கீழே செகண்ட். அப்ப இங்க பாருங்க எம் மேல கீழே எஸ், இங்கேயும் எம் மேல கீழே எஸ். அப்ப எஸ் மேல போனா என்ன நடக்கும்? எஸ் கிட்ட ஒண்டிக்கிற அந்த அடுக்கு என்ன செய்யும்? மைனஸ் ஆகுமா இல்லையா? மேல போனால் அடுக்கு என்ன செய்யும்? மைனஸ் ஆகும். படிச்சுக்கிறேன் எக்ஸ்ல. அதே போல் இங்கேயும் என்ன செய்யும்? மைனஸ் ஆகும். ஆகவே நீங்க இந்த 2 பாக்ஸையும் எழுதிட்டு ஒவ்வொரு பாக்ஸையும் கீழையும் இது எழுதுங்க. ஒன்றுமே இல்லாட்டின எஸ் மட்டும் என்ன ஒண்டிக்கிறேன் அர்த்தம். ஈன ஒன்றுமே இல்லாட்டி என்ன அர்த்தம்? ஒண்டிக்கிறேன் அர்த்தம். அந்த ஒன்றுதான் மேல வைத்து என்ன செஞ்ச மைனஸ் ஒன்றா மாறினது. அப்ப இதுல இருந்து என்ன முடிவுக்க வரையலும்? கதி வேகம் 2 டைம் அலகுகள் எந்திய கதிகமா வேகம் என்பன ஒரே அலகை கொண்டது. அந்த அலகு எந்தேன் 2 டைம் அலகு உண்டு. எந்தேன் மீட்டர் செகண்ட் -1. மீட்டர் செகண்ட் -1. இவ்வளவு டைம் எழுதிட்டா? எழுதுங்க. கதிவேகம் 2 டைம் அலகுகள்
அவ்வளோத்தையும் எழுதிட்டேன்டா இதுகள். இதுக்கு ஆன்சர் எப்படி வரும்? Q1 எழுதி போட்டு எழுதுங்க கேள்வி கொஸ்டின். Q1 எழுதி போட்டு வாகனம் ஒன்று 25 ms கதியில் செல்கின்ற என்பதிலிருந்து விளங்குவது யாது? என்ன விலையும் கொள்ற நீங்க? என்ன விலையும் கொள்ற? வாகனமானது என்ன ஒரு செகண்ட்ல ஒரு செகண்டில் 25 மீட்டர் போகுது. 25 மீட்டர் தூரமா இடப்பெயர்ச்சியா? இது சரி. 25 மீட்டர் தூரமா இடப்பெயர்ச்சியா? தூரமே. ஏண்டா கதி சம்பந்தப்பட்ட ஏதோட கதி சமன் என்ன? தூரத்திங்கில் நேரமே. தூரம் அப்ப இத வே மனுஷன் தான் நீங்க என்ன போடணும்? மீன் 25 மீட்டர் இடப்பெயர்ச்சின்னு போடணும். இங்க என்ன தூரம் செல்கின்றது. எழுதி கொண்டா இதுல ஆன்சர். இதுதான் ஆன்சர். சரியா? எழுதிட்டா? டயர்ட் இல்லே? சரி சார். ஈக்கு போற இது இவ்வளவு காலம் நீங்க சயின்ஸ் எப்படி படிச்சுக்கணுன்றோ தெரியா? ஆனா ஈக்கு பிறகு இன்ட்ரெஸ்ட் எடுத்து படிச்சு என்ன செய்யணும்? ஸ்கூல்ல உங்களோட சயின்ஸ் டீச்சர் என்ன செய்யணும்? சொக்காகணும் உங்களோட மார்க்ஸை பார்த்து. எப்படின்னு இப்படி மார்க்ஸ் எடுத்தது இல்லைங்கண்ணா? அப்ப அது நீங்க போடிய ட்ரைல தான் இருச்சேனா? நான் எவ்வளவு விளங்கப்படுத்தினா மட்டும் போதும். ஹெடிங் போடுங்க. ஆர்மூடுகள் கமா அமர்மூடுகள். ஹெடிங் போடுங்க. ஆர்மூடுகள் கமா அமர்மூடுகள். ஆர்மூடுகள் கமா அமர்மூடுகள். ஆர்மூடுகள் கமா அமர்மூடு. சரி சார். ரைட். இப்ப ஆர்மூடுகள் கமா அமர்மூடுகள் என்ன ஹெடிங் போட்டுட்டு இப்ப உங்களுக்கு தெரியும் ஆர்மூடுகள் என்ன? வேகம் கூறுறது அதிகரித்தல். கீழே எழுதுங்க நோட்ஸ். வேகம் அதிகரித்தல் ஆர்மூடுகள் எனவும் எல்லாம் விளங்கப்படுத்தி தயவுசெய்து எழுதி கொண்டு போயிடும். வேகம் குறைதல் அமர்மூடுகள் எனவும் அழைக்கப்படும். வேகம் அதிகரித்தல் ஆர்மூடுகள் எனவும் வேகம் குறைதல் அமர்மூடுகள் எனவும் அழைக்கப்படும். சரி சார். எழுதிட்டான். சரி. இப்ப உங்களுக்கு எக்ஸாம்ல அவன் ஒரு கேள்வியோட்ட தந்து ஆர்மூடுகளை காணுங்கோ, அடுத்து என்ன அமர்மூடுகளை காணுங்கோ என்று சொல்லி கேள்விகள் கேட்க போற. அப்ப இதுக்கு நீங்க பயன்படுத்த போறது என்னென்றால் சமன்பாடு. சமன்பாடை பயன்படுத்தித்தான் ஆர்மூடுகள் அமர்மூடுகளை காணும் போற. ஈனதான் கொஞ்சம் கவனமாயிக்கணும். உங்களுக்கு ஆர்மூடுகள் காணத்துக்கு சமன்பாடு ஈக்குற உங்களோட சிலபஸ்ல இல்ல. ஆர்மூடுகளை காணத்துக்கு
ஆர் மூடல காணத்தை தான் உலகத்துல என்ன ஈக்கிற சமன்பாடு ஈக்கிறது. எதுக்கு சமன்பாடு இல்ல? அமர்மூடு. அமர்மூடல் காணத்துக்கு சமன்பாடு இல்ல. ஆகவே அப்ப அமர்மூடல் எப்படி காண்ற? அமர்மூடல் கேள்வி வந்து எப்படி அமர்மூடல காண்றது? எப்படி காணணும்? வேற வழி இல்ல. என்ன செய்ய வேண்டி வர? ஆர் மூடுகள சமன்பாடு ஈக்கிற ஆர் மூடுகள சமன்பாட்டின் ஊடாகத்தான் நீங்க எதையும் காண போற? அமர்மூடு. அமர்மூடுகளை காண போற. சரியா? ரைட். அப்ப நாங்க இப்ப என்ன செஞ்சுக்கொள்வோம்? ரெண்டாவது பாயிண்ட்ஸ்ல ஆர் மூடுகள சமன்பாடு எழுதிக்கொள்ளும். ஆர் மூடுகள் சமன் எழுதுங்க. இது கொஞ்சம் கஷ்டம் அல்ல. இது சும்மா கொஞ்சம் பிராக்டிஸ் வந்தா தான் இந்த சமன்பாடு ஞாபகம் நிக்கிறேன். ஆனா லேசி. ஆர் மூடுகள் சமன். சரி, பாக்ஸ் பண்ண வேணாம், ஜஸ்ட் எழுதுங்க. ஒரு 2-3 லைன் வரும். ரெண்டாவது பாயிண்டா எழுதுங்க. ஆர் மூடுகள் சமன் வேக மாற்றத்தின் கீழ் நேரம். வேகத்தில் ஏற்பட்ட மாற்றத்தின் கீழ் நேரம். என்ன சொல்லுங்க? எப்பயுமே நீங்க மாற்றம் காணணும் என்றால் இறுதியிலிருந்து ஆரம்பத்தை கழிக்கிறோம், அல்லது மாற்றம் காணதுக்கு ஆரம்பத்திலிருந்து இறுதியை கழிக்கிறோம். இறுதியில இருந்து ஆரம்பத்தை கழிக்கிறது. எப்பயுமே விலங்கு எடுத்துக்கோங்க. ஒரு இடத்துல நடக்கிய மாற்றம் என்றால் இறுதி நிலைமையிலிருந்து ஆரம்பத்தை கழிச்சியது. மாற்றம் என்றா எப்பயுமே என்ன? வித்தியாசம் என்றா எப்பயுமே என்ன? மாற்றம் என்றால் இறுதி செய்ய ஆரம்பம். ஆகவே இங்கேயும் மாற்றம் நீக்கிறதால முதலாக எழுத வேண்டிய என்ன? இறுதியோ ஆரம்பத்தையோ? இறுதியிலிருந்து எதை கழிக்கணும்? ஆரம்பத்தை கழிக்கணும். இங்க என்ன மாற்றம்? வேக மாற்றம். அப்ப சும்மா இறுதி அல்ல, இறுதி என்ன? இறுதி வேகம். அப்ப வேக மாற்றம் என்றா என்ன? இறுதி வேகத்துல இருந்து என்ன செய்யணும்? எப்பயுமே எப்போதும் மாற்றம் என்றால் இறுதி சய ஆரம்பம். இங்க வேக மாற்றம் என்றதால இறுதி என்று மட்டும் போடுறல்ல, என்னன்னு போடுற? இறுதி வேகம் என்றுதான் போடுற. ஏன்? வேக மாற்றமே இது வேக மாற்றம். அப்ப நான் இன நேர மாற்றம் என்றா என்ன? நேர மாற்றம் என்றா என்ன? இறுதி நேரம் சய ஆரம்ப நேரம். நான் ஈன திணிவு மாற்றம் என்றா என்ன? இறுதி திணிவு மைனஸ் என்ன? ஆரம்ப திணிவு. சரியா? யாரால்? வேகம். அப்ப நீங்க என்ன செய்யணும்? இறுதி வேகம் சய ஆரம்ப வேகம்தான் மேல போட வேண்டிய ஆள். அப்ப வேக மாற்றத்தின் நேரம். வேக மாற்றத்துல நாங்க என்ன போடுறோம்னு இன்னொரு சமன் எழுதிக்கோங்க. வேக மாற்றம் என்று சொல்றது யாருண்டா? இறுதியிலிருந்து ஆரம்ப வேகத்தை கழிக்கிறது. இறுதி வேகத்திலிருந்து கீழா நேரம் ஐட்ட பாட்டு கேட்கும் அப்படியே. அப்ப இது யாருடைய சமன்பாடு? யாருடைய சமன்பாடு? ஆர் மூடுகள சமன்பாடு. எனக்கு நீங்க சொல்லுங்க பாக்குவோம். இப்ப இதை பாக்ஸ் பண்ணிக்கோங்க. பாக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் சொல்றேன் 20 ms-1 இந்த ஒரு ஆள்ட ஸ்பீட் வந்து 20 ms-1 இருந்து 50 ms-1க்கு போனோம். ஒரு ஆள்ட ஸ்பீட், ஒரு ஆள்ட வேகம் 20 ms-1 50 ms-1க்கு அதிகரிச்சான். இதுக்கு எடுத்த டைம் வந்து 5 செகண்டா? சாரி 6 செகண்டா? 6 செகண்ட் எடுத்தான். 6 செகண்ட் எடுத்தான். இப்ப உங்கள்கிட்ட இந்த சமன்பாடு சார் மூடையில காணுங்க கொண்டால் இறுதி வேகத்துக்கு என்ன போட போற? இறுதியா என்ன வேகத்துக்கு போறாரு? 0. 20 ms-1 வேகத்திலிருந்து 50 ms-1 வேகத்தை போறாராம். அப்ப இறுதியான வேகம் என்ன? எதுல இருந்து எதுக்கு போறாரு?
நான் சொல்லிக் கொடுக்கிற வேகங்களை தான் 20 ms-1 வேகத்துல இருந்து 50 ms-1 வேகத்தை போறாரு. அப்ப இறுதி வேகம் என்ன இதுல? எதுல இருந்து எதுக்கு போறாரு? எது ஆரம்பம் எது இறுதி? 20 ஆரம்ப வேகம், 50 இறுதி வேகம். அப்ப இறுதி வேகம் இருந்த இடத்துல என்ன போடணும்? -50 ms-1. ஆரம்ப வேகத்தின் இடத்துல யார போடணும்? 20 20 ms. எடுத்த டைம் எவ்வளோ? 6 நேரம் செகண்ட் 6 செகண்ட். அப்ப இதை சுருக்கினா என்ன answer? 5 மீட்டர் செகண்ட் -2. 5. அப்ப அலகு என்ன? ஆர்முடலுக்கு பாருங்க அலகு 50 ms-1 20 ms-1 போனா 30 ms-1. அப்ப மேல் அலகு என்ன? ms-1. கீழ என்ன அலகு? செகண்ட். இப்ப என்ன நடக்கும்? இந்த செகண்ட் கிட்ட ஒன்று தானே இருக்கும். இந்த செகண்ட் மேல போனா என்ன வரும்? ms-1 தர s-1. என்ன சொல்லுவோம்? நீ மெக்ஸ்ல படிச்சிருக்கிற அடிகள் சமன் என்றால் அடுக்குகள் என்ன செய்யப்படணும்? கூட்டுப்படும். கூட்டிப்படும். ஆகவே எம்மோட எஸ் என்ன? இந்த -1 -1 கூட்டிப்பட்டா -2. -2. ஆகவே வேகத்தின் அலகுதான் ms-1. ஆர்முடுகள் அலகு என்ன? ms-2. ஆகவே இன்ன அலகு வரும் ms-2. அப்ப எழுதிக்கோங்க என்னன்னு எழுதிக்கோங்க என்றால் என்னன்னு எழுதிக்கோங்க என்றால் கேள்வி செய்யும். ஆர்முடுகளின் அலகு அடுத்த பாயிண்ட் எழுதுங்க. பாக்ஸ் பண்ணிட்டு எழுதுங்க. ஆர்முடுகளின் அலகு என்ன? ms-2. ஆர்முடுகளின் அலகு ms-2. எப்படி வந்து என்ன? ms-2 எப்படி வந்து சொல்லிக்கிறார். ஆர்முடுகள் அலகு ms-2. சரியா? எனக்கு சொல்லுங்க, ஆர்முடுகளை காணத்துக்கு இப்ப தெரியுமோ தெரியாவோ? தெரியும். நாங்க இந்த கேள்விகள் செய்யும். விஷயம் சரியே விளங்கிட்டேன். ஆர்முடுகள் காணத்துக்கு சமன்பாட்டை பாவிக்கலும். அமர்முடுகளை கேட்டால அப்ப என்ன? நான் உங்களுக்கு சொன்ன அமர்முடுகளுக்கு சமன்பாடு டீக்கா இல்ல. அமர்முடுகளுக்கு அப்ப என்ன சமன்பாடை யூஸ் பண்ணணும்? யார்கிட்ட சமன்பாடை யூஸ் பண்ணணும்? ஆர்முடுகள்ட. அப்ப எழுதுங்க பாயிண்ட்ஸ் உண்டு. கடைசியா பாயிண்ட்ஸ் உண்டு எழுதுங்க. என்னண்டு? அமர்முடுகள் காண்பதற்கு தனியான சமன்பாடு ஒன்று எந்த இல்லை. தனியான சமன்பாடு ஒன்று இல்லை. எனவே அமர்முடுகள் காண முடியுங்க பார்க்கும் என்ன? அமர்முடுகள் காண. எனவே அமர்முடுகள் காண எப்படி வரும்? ஆர்மோடினுடைய சமன்பாட்டை பயன்படுத்த வேண்டும். எனவே அமர்முடுகள் காண ஆர்முடுகளின் சமன்பாட்டையே ஆர்முடுகளின் சமன்பாட்டையே என்ன வேண்டும்? பயன்படுத்த வேண்டும். ஓகே. கேள்விகளும் செய்வோம். இன்றைக்கு நாங்க நிறைய பார்த்து சிஸ்டம் இதெல்லாம் பார்த்தேன். சரியா?
அமர்முடலுக்கான ஆர்முடலின் சமன்பாட்டையே பயன்படுத்த வேண்டும். சரி, இதோட நாங்க முடிச்சோம். சரியா? 9 மணி. ரைட், ஓகே.